இப்போ நம்ம வீட்டில் வந்து தேசிய கொடி மாதிரி பூ போட்டு வச்சுருக்கோம், பூக்கோளம். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கொடியும் ஏற்றியாச்சு. இன்றைக்கி என் வந்து நெல்லிக்காய் தீபம் ஏற்றிட்டா. இந்த துளசி செடிக்கு ஏற்றுறது தான் நல்லதுன்னு சொன்னாங்களா, துளசி செடியை கொண்டாந்து உள்ளே வச்சுட்டா. வெளியில் காற்றுக்கு அமர்ந்து போதா, அதனால் வந்து வாசலுக்கு பக்கத்தில் வச்சுருப்போம். ஏத்தாப்பில் வைக்கல, பக்கத்தில் தான் வைப்போம். செருப்பெல்லாம் யாரும் இங்கே போட மாட்டாங்க, கீழே இறக்கி போட்டு வந்துடுவாங்க. அதனால் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே துளசி செடியை வச்சாச்சு. தண்ணியை தெளிக்க தானே செய்வோம், இதுக்கு நாங்கள் வேறு ஐடியா ஏதாவது வச்சு வைக்கலான் இருக்கோம். இது வந்து குட்டி பக்கெட் வாங்கி வச்சேன், பக்கெட் வாங்கி வச்சுருக்கு. வளர்ந்துச்சு செடி, ஆனால் மணி பிளான்ட் மட்டும் வளரவே மாட்டேங்குது. என் மகா வந்து நெல்லிக்காய் தீபம் இது 2வது நாள் போட்டிருக்கியா, 2வது நாள் போட்டிருக்கா. வாங்க நம்ம ராஜேஸ்வா விளாக்கில் வந்து இன்றைக்கி வந்து சமையல் காலையில் பண்ணியாச்சு. அதை போட முடியல, என்னால் தலை அதிகமாக வலிச்சிச்சு. அது சாப்பாடு செய்யவே கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாேருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நான் வாசலில் கோலம் போட்டது, அதுக்கப்புறம் கொடி ஏற்றிருக்கேன், அதெல்லாம் போடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து காலையில் தோசையும் தக்காளி சட்னியும், மதியானத்துக்கு வந்து சாதம் வச்சு, சாதம் இவ்வளோ தான் இருக்குது, ரசம், அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் இது வந்து ஈரல் கிரேவி, சிக்கன் பொரியல் பண்ணி அதையும் கொடுத்து விட்டுட்டேன். பசங்களுக்கெலாம் கொடுத்து விட்டாச்சு எல்லாருக்கும். இது வந்து தனியாக வந்து தேங்காய் பால் சாதம் கொஞ்சம் போல் வச்சோம். ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் போல் தான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் அவள் தான் வச்சேன், நான் வைக்கல. நான் வந்து எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறத விட சரி, இவங்களுக்குன்னு ஏதாவது தனியாக ஸ்பெஷலாக வேணுன்னா அவளே செஞ்சு தருவாள், நான் செய்ய மாட்டேன். எனக்கு அடுப்பில் இவ்வளோ தான் நிற்க முடியும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நெய் சாதம் சொல்கிறாங்கள்ல, அதை வச்சு இதை வச்சு சாப்பிட்டாச்சு. சிக்கன்லாம் அவள் தான் பொரிச்சா. அதுக்கப்புறம் வேர்க்கடலை நேற்று வாங்கிட்டு வந்தோம்ல, அது கொஞ்சம் போல் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. அதில் கொஞ்சம் போல் நம்ம வந்து அவிச்சு எடுக்க போகிறேன். ஏமா கேட்டுக்கிட்டு இருக்கா, சரி அதையும் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ரெடி பண்ண போகிறேன். அப்புறம் இன்றைக்கி தான் அவள் தான் எல்லாமே விளக்கெலாம் போட்டில, நெல்லிக்காய் தீபம் அது எதுவும் போட்டதெல்லாம் அவள் தான். நேற்று இன்றைக்கி போட ஆரம்பிச்சிருக்கா. சரிங்க, ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.